ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 நவம்பர் மாதம் 23 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. யூதா 1:14 சொல்லுகிறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும். வேதத்தில் 2 ஏனோக்குகளை குறித்து வாசிக்கிறோம். முதல் ஏனோக்கு ஆதாமுக்கு 3வது தலைமுறையில் வந்த ஏனோக்கு. ஆதாமின் மகன் காயினுடைய மகன்தான் இந்த ஏனோக்கு. ஆதியாகமம் 4:17. காயின் தான் கட்டின பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்கின் பெயரை சூட்டினான். ஆனால் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் வந்த ஏனோக்கோ உலக பிரகாரமான பேரும் புகழும் பெறாவிட்டாலும், கட்டடங்களை கட்டி பட்டணங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் கர்த்தரோடு நடக்கிறவராயிருந்தார். அவருடைய அருமையை அன்றைய உலகம் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்தவ உலகம் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கை இன்று வரைக்கும் முன்மாதிரியாகவும் பரிசுத்தவானாகவும் மதித்து போற்றுகிறது. 7ஆம் தலைமுறை என்பதில் ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் உண்டு. 7 என்கிற எண் பூரணத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 என்கிற எண் அடிக்கடி வருகிறது. 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள், 7 பொன் குத்துவிளக்குகள் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் 6 நாட்களில் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எப்படி ஓய்ந்திருந்தார்? 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட ஆதாமோடு 7ஆம் நாளில் மகிழ்ச்சியாய் ஓய்ந்திருந்தார். அது கர்த்தருக்கு 7ஆம் நாள். ஆனால் மனுஷனுக்கோ முதலாவது நாள். அந்த 7ஆம் நாளிலே எந்த போராட்டமும் இல்லை. கர்த்தருடைய அன்பு ஆதாமின் உள்ளத்தை மகிழ்வித்திருக்கக்கூடும். ஆனால் ஆதாமும் அவனது அடுத்த தலைமுறைகளும் பாவ வழிகளில் சென்றதால் கர்த்தர் துக்கப்பட்டார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 6 தலைமுறையாக மனுஷனோடு போராடின கர்த்தர் 7ஆம் தலைமுறையில் வந்த ஏனோக்கோடு இளைப்பாற சித்தம் கொண்டார். 7 என்பதை குறித்து இன்னும் ஆழமாக தியானித்து பார்ப்போம். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரையிலும் 2000 ஆண்டுகள் கடந்து சென்றன. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையிலும் 2000 ஆண்டுகளாயிருந்தன. இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரையிலும் 2000 ஆண்டுகள், மொத்தம் 6000 ஆண்டுகள். 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு 6000 ஆண்டுகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பார்வையில் 1000 வருடங்கள் ஒரு நாளைப் போல இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 3:8, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆகவே கடந்து வந்த 6000 வருடங்களும் அவருக்கு 6 நாட்கள் போலத்தான். இனி 7ஆம் நாள் வரப்போகிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு நாம் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆளுவோம். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 4:9, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 20 மற்றும் 21 அதிகாரங்கள், மாலை யாக்கோபு
5ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.